வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். நடிப்பின் நாயகன் சூர்யா பர்த்டே அன்னைக்கு ரத்தமாக 44 வந்திருக்குது. ஃபயராக கங்குவா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா சார்? அது பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே இந்த ஃபயர் சாங், ஒரு பிறந்த நாளுக்கு ஃபயர் சாங்னு. ரெண்டாவது என்னென்னா, கங்குவா படத்தில் வர அந்த முதல் பாடல். கங்குவா படமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இல்லை படம். சொல்லவே தேவையில்ல. கடந்த 3 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறம் சூர்யா எதற்கும் துணிந்தவன் அந்த அளவுக்கு ஓடலை. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சுல்ல சார் அவர் படம்? ஆமாம், ரிலீஸ் ஆச்சு. 2 வருஷம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் சினிமாக்கரில். அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இதை பண்ணியிருக்காங்க. சூர்யா தன்னுடைய திறமையை, தன்னுடைய நடிப்பை ஒவ்வொரு படத்துலையும், அது அயனாக இருக்கட்டும், வாரணமாயிரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு படங்கள்லையும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு அந்த பாடலாசிரியர் விவேகா, அவர் ஆல்ரெடி நான் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன், அவர் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இப்படி ஒரு படம் உண்மையிலே பிரமாதமான படம். விவேகா கொஞ்சம் அதெல்லாம் விமர்சனத்தை நேரடியாக சொல்லக்கூடியவர். அவர் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு மொத்த பாடலும் எழுதியிருக்கார். அந்த படம் ரிலீஸ் ஆகல சார்? ஆமாம், ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே நெருப்பே அப்படின்னு உண்மை தேவிஸ்ரீ பிரசாத் அவருக்கே ஒரு பாணியில் இது பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி இந்த பாடல் வரிகள் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஆதி நெருப்பே ஆராத நெருப்பேன்னு போயிட்டு ஒரே கோர்வையாக அந்த பல்லவி சரணம் அவர் கொண்டு போய் அந்த பாடல் முடிக்கிறது இல்லைங்களா. நீங்கள் சமீப காலமாக பெரிய ஹீரோக்களுடைய படங்கள், அது விஜய் படமாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், ரஜினி படமாக கூட இருக்கட்டுங்க, இந்த பாடல்கள்லாம் ஜம்பாகி இப்போ எனக்கு என்னன்னு தெரியல. அது ரொம்ப இது புதுசாக அல்லது இப்போ இந்த ராக் அது இதுன்னு கேட்குறாங்களே, அவங்களுக்காக இவங்க பாடல் எழுதுகிறாங்களா? ஒரு பாடல் அப்படின்ட்டு அந்த சந்தத்தோடு உட்காந்து கரெக்டாக போய் அதுதான் போய் மனசில் உட்காரம். அப்படியாப்பட்ட ஒரு பாட்டாக தான் இந்த ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே நான் பார்க்குறேன். ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில், ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான படத்தில் அவருடைய பாடல் இருக்குது. அந்த பாடலாசிரியர் விவேகா இருக்காருன்னா அவருக்கு 2வது ரவுண்டு கூட இது ஒரு வாய்ப்பான கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மியூசிக் கூட டிஎஸ்பி ஓரளவுக்கு வித்தியாசம் பண்ணிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் கலாய்க்கிறதுனா ஆடி மாதம் கேட்குற மியூசிக் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல நான் கூட கேட்டப்போ அப்படி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடல் வரிகளை எடுத்துகிட்டு வாய்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது அம்மன் பாட்டோட வாய்ஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்துடும். அது இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரோக்குன்னு வாங்கலிங்களா, அந்த ஒரு மெட்டு தொடர்ச்சியாக ஒரு மாதிரியான படங்களுக்கு அப்படி தான் வரும். இது எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே அப்படின்ட்டு அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருக்கணும் அத்தனை பேரும் ஆக்ரோஷமாக கிளம்புறாங்க. அப்படின்னா ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படைத்தலைவன் தன்னுடைய போராளிகளை அல்லது வீரர்களை தயார் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி, இல்லைன்னா உசுப்பேற்றுற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு பழுது இருக்கிறதுக்காக கிளம்பி போகிறவங்களாக இருக்கலாம். நம்ம இதை வச்சு அப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு பாடல் வருதுன்னா இந்த மாதிரியான இசைக்கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் அம்மன் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். அது காரணம் என்னென்னா, அம்மன் பாட்டை கேட்டே சாமி ஆடுவாங்க தெரியுங்களா. அதான் காரணம். இந்த பாட்டு கேட்கும்போது கூட நமக்கு ஒரு வைப்பாக வர்றதுக்கான காரணம் அந்த மெட்டு அது எதுவும் சொல்லுவாங்க, அந்த கட்டை அது இதுன்னு வாங்க இல்லைங்களா. இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வரும்போது அது நமக்கு அப்படி தான் தோணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலாக கேட்கும் பொழுது அல்லது பாடலுடைய சில காட்சிகளை பார்க்குறத விட ஒரு முழு படமாக அந்த பாடல் உள்ளே வரும் பொழுது இன்னும் பெரிய அளவில் பேசப்படும் தான் என்னுடைய நம்பிக்கை. மியூசிக் ஓகே, லிரிக்ஸ் ஓகே, படத்தோட நாயகன் சூர்யா சார் வேறு அந்த 10 செகண்ட்ஸ் எப்படி சார் பார்த்தீங்க? ஏன்னா எதிர்பார்த்தது அதுதான், பர்த்டேக்காக ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 10 செகண்ட்ஸும் நல்லா இருக்குன்னு எனக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படி சார் தோணுது? இல்லை, நல்லா தான் இருக்குது. என்னென்னா பாடல் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி மீதி எல்லாம் அந்த பிக்காக வச்சு இது பண்ணியிருக்காங்க, லிரிக்ஸாக வச்சு இது பண்ணுறாங்க. 10 செகண்ட் தான். அந்த 10 செகண்ட் 2 முறை ரிப்பீட் ஆகுது அதே காட்சி. இன்னும் கூட ஒரு 20 செகண்ட் கொடுத்துருக்கலாமே. ஆல்ரெடி சூர்யாவுடைய கெட்டப் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு நமக்கு. ஒரு கங்குவா, ஒரு நெருப்பில் பிறந்தவன், ஒரு நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சிறுத்தை சிவா கூட சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் கூட. 17ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் இது. அப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி தான் எடுத்திருக்கோம். பாபி தியோல் இருக்கார், அவ்வளோ ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்க. பாபி தியோல் கட்டோம்னா அனிமல் படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. அவர்லாம் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் படத்துக்கு இவ்வளோ நாள் நான் ஏன் வரலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன்னார். இந்த ஃபேன்ஸோடைய கொண்டாட்டம் கண்டிப்பாக கங்குவா அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதை தாண்டி இதனுடைய கதை என்ன அப்படின்ட்டு ஞானவேல் ராஜா கூட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார். யூடியூப்பில் ஒரு 100 கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த சொன்ன கதையெல்லாம் இல்லை, இது ஒரு புது மாதிரியான கதைன்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கதையினாலே 1 to 9 தான். 1 to 9 வரை தான் கதையே. 254 வேணும்னா 2, 5, 4 எடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான்.
ரைட். அவர் எந்த இதில் சொன்னான்னு தெரியல. ஆனால் நமக்கு என்னென்னா தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காருல்ல 100 கதை அப்படின்னு யூடியூப்பில் பேசப்படுகிறது. அந்த 100 கதையில் 99 கதையாக இதுதான் இருக்குன்னு பேசப்பட்டது என்னென்னா 17ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒருவன் டைம் ட்ராவலர் மூலியமாக 2023க்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்துட்டு திரும்ப அந்த டைம் ட்ராவலருக்கு 17ஆம் நூற்றாண்டுக்கே போயிடுறான் அப்படின்னு தான் இதனுடைய ஒன்லைனாக இருக்குது. மேபி படம் அக்டோபர் 10ஆம் தேதி தெரிஞ்சு போய்ட்டு நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே ப்ரொடியூசர் தரப்பில் அது கிடையாதுன்றாங்க. ஓகே, அவங்களுடைய ஏன்னா தொடர்ச்சியாக இந்த படத்தின் மீது என்னென்னா இந்த படம் ஆஸ்கார் அடிக்கும், அப்புறமா வந்து இருக்கிற உலக விருதுகள்லாம் வாங்கும், நேஷ்னல் அவார்டு வந்து எத்தனை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த படக்குழுக்கு இருக்குதுன்னா ஒரு பெரிய செலவு பண்ணியிருக்காங்க. 350 கோடியோ 400 கோடியோ. அது கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு வந்து எவ்வளோங்க செலவு பட்ஜெட் அப்படின்னா வட்டியெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து தான் கடைசியாக நாங்கள் ஃபைனலாக போட முடியும்னு அந்தளவுக்கு தனியாக வாரி பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. 10 லாங்குவேஜில் அந்த படம் வருது. 3D படம் ரொம்ப முக்கியமாக வந்து இது தவிர பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு போக போகிறாங்களா அவங்க. அப்படி வந்து வேர்ல்டு வைடு இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. வேர்ல்டு வைடு நாயகனாக சூர்யாவை கொண்டு வந்து நிறுத்தணும்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நல்ல ஆரோக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கண்டென்ட் கரெக்டாக இருந்து அது மக்களுக்கு பிடிச்சி போய் இந்த படத்தை நம்ம பார்க்கலாயா அப்படின்னு அந்த ஃபஸ்ட் ஷோ முடிவு பண்ணுற பாருங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட் ஷோ போய் உக்காந்துட்டு அந்த திரைப்படத்திற்கும் அந்த திரைப்பட சார்ந்தவர்களுக்குமான எஜமானர் யாருன்னா அந்த படம் பார்க்குறவன் தான். ஒரு 100 ரூபாயிலேருந்து 250 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறான். அந்த ஃபஸ்ட் ஷோவில் அவன் முடிவு பண்ணுறான் பாருங்க. அதுதான் வெற்றியும் தோல்வியும். அப்படி ஒரு வெற்றி படமாக அது இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சார், படத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் பர்சனலாக ஒரு அப்டேட் என்ன வந்துச்சுன்னா கார்த்தி சார் அந்த படத்தை ஒரு கேமியோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அது உண்மையாக சார்? அது திடீர்னு அது ஒரு தகவலாக ஓடிக்கிட்டு இருந்தது வந்து அதுக்கும் மறுத்து சொல்லியிருக்காரு ஞானவேல் ராஜா. நான் அவர் இருந்தாலும் பார்க்கலாம், பார்ட் 2ல் இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் கங்குவான்னு சொன்னால் அது யார் காதிலே கார்த்தின்னு விழுந்துச்சுன்றாங்க. மேபி நம்ம விசாரித்த வகையில் கார்த்தி இருக்கிறாரு. கடைசியில் ஒரு ஃபைட் சீனில் வந்து கார்த்தியும் சூர்யாவும் மோதிக்கிறாங்களா அல்லது 2 பேரும் சேர்ந்து யாராவது காலி பண்ணுறாங்களான்னு தெரியல. வந்து அதுலேருந்து ஒரு லீடு வந்து பார்ட் 2க்கு விடுறாங்க அப்படின்னு நல்ல விஷயந்தான். ஏன்னா பார்ட் 2ல் யாரும் நடிக்கும்போது தம்பி நடித்தான்னா அப்படின்னு. இப்போ சமீபமாக அந்த பார்ட் 2ன்ற ஒரு விஷயம் எப்படி ஆகிப்போச்சுன்னா வந்து ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜை வந்து சேர்த்தே எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே எடிட்டிங்கில் பிரிக்கும் பொழுது பிரித்தாச்சு. இதுக்கும் கங்குவாவுக்கும் ஆல்ரெடி எடுத்து முடித்தாச்சு. ஒருவேளை கார்த்தி இருந்தால் அந்த படம் வந்து கார்த்தியை வச்சு தான் தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். கார்த்திக்காக அது கூட சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில் வந்து 2025 மேலே அதனுடைய படப்பிடிப்பு துணை 26 ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சார், இதை தொடர்ந்து வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து 44 அது ஒரு கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கும் பார்த்தீங்களா சார்? அப்படி பார்த்தங்க. அது பல இதுகள் நமக்கு கேட்க தோணுது. ஒன்று என்னென்னா ஏன்னா இந்த படம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட சூர்யா 44 அந்தமானில் ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த கிளிம்ஸு அவர் பிறந்த நாளுக்காக வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் இருக்கும். அந்தமானை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்னென்னு நாம் சும்மா ஒரு லைனாக விசாரிக்கும் பொழுது வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு பெரும் குற்றவாளிகளை அல்லது அந்த தண்டனைக்குரியவர்களை வந்து அந்தமான சிறையில் தான் கொண்டு போய் போட்டுருவாங்க. அதனுடைய பின்னணியில் ஒரு கதையும் இப்போ சமகாலத்தில் நடக்கிற ஒரு கதையுமாக தான் அந்த கதை இருக்குன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. மேபி அந்த கிளிம்ஸ் கூட பார்த்திங்கன்னா எனக்கு அப்பட்டம் அப்படியே என்ன ஞாபகம் வந்ததுன்னா ஒன்று வந்து ரோலக்ஸ் ஞாபகம் வந்தது. அப்படி வெளியே இருந்து வந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து படங்களில் வந்து பெரிய நடிகர்கள் வந்து புகைப்பிடிக்கும் காட்சியை தயவுசெய்து விட்டுருங்க. சூர்யா ஏன் இதை பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவர் பிறந்தநாளுக்கு வேறு ஏதாவது கூட விட்டுருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக அவ்வளோ பேரை நீங்கள் படிக்க வச்சுருக்கிறீங்க. உங்களையும் இளைஞர்கள் பார்த்து கொண்டாடுறாங்க. உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்ச பிறகு அதை கோவப்பட்டு இனிமேல் கட் அவுட் வைக்காதீங்க, மரக்கண்ணுங்களை கொடுங்க, விதைப்பந்துகளை வந்து கொடுங்க படம் பார்க்க வரவங்களுக்குன்னு சொல்லி இந்த கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் தியேட்டரில் வந்து கொடுத்தாங்க. இந்த கார்த்திக் சுப்புராஜுடைய அந்த கிளிம்ஸ் வீடியோவில் அந்த புகைப்பிடிக்கிற அந்த காட்சியை தவிர்த்திருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு கேங்ஸ்டரு, ஒரு ரவுடி, அவர் எப்போயுமே வாயில் சிகரெட்டோடு தான் இருப்பார். அது என்ன சார் தவிர்க்க முடியும்? நீங்கள் படத்தை பாருங்கள், அதில் நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம். கடைசியில் அந்த கருத்து வந்து மக்களுக்கு பிடித்தமான ஒரு கருத்தாக இருக்கும். வழக்கம் போல் ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி ஒரு பதில் இருக்கும். ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். அது தேங்க்யூ சார்.